ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான பரிமளா டிசௌசா அப்படின்ற ஒரு கன்னட படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லருங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, பரிமளா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு கூட்டு குடும்பத்தை சார்ந்தவங்க திடீர்னு மர்மமான முறையில் அவங்க இறந்து கிடக்குறாங்க. இது ஆரம்பத்தில் தற்கொலை அப்படின்ற மாதிரி தான் போலீஸ்காரங்க நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது ப்ரீ பிளானட் மர்டர் அப்படின்ட்டு. இந்த பரிமளான்ற பொண்ணுக்கு எதிரிங்க யாரு அப்படின்னு பார்த்தா மொத்த குடும்பமும் எதிரிங்க மாதிரி தான் தெரியுறாங்க. ஒவ்வொருத்தங்களையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் பல உண்மைகள் வெளிவருது. உண்மையான கில்லர் யாரு, எதற்காக இந்த கொலை நடந்தது அப்படின்றத போலீஸோட சேர்ந்து நாமளும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மிகப்பெரிய பங்களா வீட்டை காட்டுறாங்க. அந்த பங்களா வீட்டுக்கு வெளியில ஒரு கார் நிக்குதுங்க. அந்த காருக்குள்ள யாரு இருக்காங்க அப்படின்னு தெரியல. அதே சமயம் இந்த பங்களா வீட்டு ஜன்னல் கிட்ட ஒரு லேடி நின்று போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கார் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதுங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான இன்ட்ரோவை கொடுக்குறாங்க. இந்த பங்களாவோட செக்யூரிட்டி காலையில நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. இந்த வீட்டுல சமையல்காரக்காவும் தோட்டக்காரரும் இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த வீட்லயே தான் ஸ்டே பண்ணி இந்த வீட்ல எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல இப்ப யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அப்படின்ற ஒரு நபரும், அவருடைய அம்மா, மாமா, மாமாவுடைய பொண்ணு, அப்புறம் விஜயோட மனைவி தாங்க பரிமளா. சோ இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமா ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காலையில விஜய் பாத்தீங்கன்னா ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வராரு. அப்பவே விஜயோட அம்மா கேக்குறாங்க, என்னப்பா உன் பொண்டாட்டி இன்னைக்கு ஜாகிங் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா நேற்று ராத்திரியே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா, அதனாலதான் காலையில நான் மட்டும் ஜாகிங் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து காலையிலேயே சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமையல்காரக்கா வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் டீ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பவே வீட்டில் இருக்கிற எல்லோருமே டிவி சீரியலை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம விஜயோட மனைவியும் மாமா பொண்ணு மட்டும் வரவே கிடையாதுங்க. மாமா பொண்ணோட ரூமுக்கு சமையல்காரக்கா டீ எடுத்துட்டு போறாங்க. டோர் ஓபன் பண்ணி விட்டுட்டு அவ பாட்டுக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறா. அடுத்து விஜயோட மனைவி பரிமளாக்கு டீ கொடுக்கலாம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா தரையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. பரிமளாவை காணோம். பாத்ரூமுக்குள்ள எட்டி பார்த்தா பாத் டப்புக்குள்ள கையை அறுத்துக்கிட்டு அவங்க செத்து கிடக்குறாங்க. அதை பார்த்ததும் வேலைக்காரக்கா மிரண்டு போய் ஒரு சத்தம் போட எல்லோருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து டெட் பாடி எடுத்துட்டு போகுது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வீட்டை ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷன்ல புதுசா ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொலை பண்ணதுக்கான எந்த ஆதாரமே கிடைக்கலங்க. ஆனாலும் இது கிளியர் கட் சூசைட் கிடையாது அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிக்கிறாங்க. மேபி இந்த குடும்பத்தினர்கள்ல யாரோ ஒருத்தன் பிளான் பண்ணி கொலை பண்ணியிருந்தா, அதனால இந்த குடும்பத்தினர்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும், இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாகணும் அப்படின்னு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. இந்த வழக்கு விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட மாற்றப்படுது. இவங்க தான் இது கிளியர் கட் சூசைடா இல்ல ப்ரீ பிளானட் மர்டரா அப்படின்றத கண்டுபிடிக்க போறாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பார்த்து ஃபுட்டேஜஸை கலெக்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, ஒரு 15 நாள் கிட்ட இந்த சிசிடிவி கேமரா வேலை செய்யறது இல்லைங்க. மெக்கானிக் கிட்ட சொல்லியும் இன்னும் ரிப்பேர் பண்ணாம இருக்கு அப்படின்னு தெரிய வருது. இப்போ விஜயலட்சுமி தன்னோட டீமோட இந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. கிரைம் சீனை கம்ப்ளீட்டா ஆய்வு செய்யறாங்க. பெருசா எந்த ஒரு எவிடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கலங்க. அதே சமயம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சில டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தினர்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அது இதுன்னு தான் இருக்குதே தவிர புதுசா ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொலை பண்ணதற்கான எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கல. அப்படி கொலை பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த குடும்பத்தினர்கள் தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி சந்தேகப்படுறாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பரிமளா டிசூசாவுடைய மரணம் வந்து தற்கொலை தான், கொலையெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா விஜயலட்சுமி வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பரிமளா டிசூசா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு அடைச்சு இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்கள இழுத்துட்டு போய் பாத் டப்ல வச்சு அவங்களுடைய கையை வந்து கட் பண்ணி இருந்திருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க கை அறுக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து இது சூசைடெல்லாம் கிடையாது, இது வந்து ப்ரீ பிளானட் மர்டர். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஜயலட்சுமி சந்தேகப்படுறாங்க. அப்படி பரிமளா இறந்து போனா யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, பரிமளா இறந்து போனாங்க அப்படின்னா பரிமளாவுடைய கணவர் விஜய்க்கு தாங்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். அதனால பரிமளாவுடைய கணவர் விஜய் தான் வந்து இந்த கொலையை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி சந்தேகப்படுறாங்க. ஸோ அந்த கிரைம் சீன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றதையும் இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. காலையில் விஜய் மட்டும் தானே ஜாகிங் போனாரு. ஆனால் வழக்கமாக பரிமளாவும் விஜயும் ஒன்னா சேர்ந்து தான் ஜாகிங் போவாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய முகத்தில் இந்த தலகாணியை வச்சு மூச்சடக்கி வச்சு சாவடிச்சுட்டு அப்புறம் டெட் பாடியை கொண்டு போய் பாத் டப்ல வச்சு கையை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் இவர் ஜாகிங் கிளம்பி போயிருந்திருக்கிறாருங்க. அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரக்கா இதை பார்த்து சொல்லி அப்புறம் இவரும் ஷாக்கான மாதிரி நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்த விஜயலட்சுமி கண்டுபிடிச்சிருக்கிறதா விஜய் கிட்ட சொல்றாங்க. ஆனால் விஜய் வந்து எதுக்காக நான் என் பொண்டாட்டியை கொலை பண்ணணும், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அந்த கல்யாணம் கூட ஈஸியாலாம் நடக்கல, நான் ஹிந்து அவ கிறிஸ்டின்னு, ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி தான் நாங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்போதுமே நீயும் பரிமளாவும் ஒன்னா சேர்ந்து தான் ஜாகிங் போவீங்க வருவீங்க, அன்னைக்கு மட்டும் என்ன நீ மட்டும் ஜாகிங் போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு ராத்திரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட மாமா வந்திருக்கிறாருங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அளவுக்கு அதிகமாக சரக்கு அடிச்சிருந்துருக்காங்க. அப்போயே பரிமளா வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, காலையில் நீ எழுப்ப வேண்டாம், நான் தூங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்கூட்டியே அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுனால தான் காலையில் நான் பரிமளாவை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, நான் மட்டும் ஜாகிங் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி கிட்ட விஜய் சொல்றாருங்க. பரிமளா டிசூசா ஏதாவது லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது பரிமளா வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. சப்போஸ் பரிமளா இறந்து
இறந்து போயிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் யாருக்கு வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா மேபி அவங்களுக்கு தான் பெனிஃபிட் இருக்குது, அவங்க தான் கொண்டிருப்பாங்க அப்படின்ட்டு இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை வர சொல்லி அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருதுங்க. நம்ம பரிமளாவுடைய லைஃப் இன்சூரன்ஸில் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா மொத்த பணமும் விஜய்க்கு வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ விஜய் தான் வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக பரிமளாவை கொண்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் விஜய் சொல்கிறாரு, எங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் எப்படி எனக்கு வர மாதிரி இருக்கோ அதே மாதிரி நான் இறந்து போயிட்டேன்னா என்னோடய அமௌண்ட் வந்து அவளுக்கு வர மாதிரி நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அதுக்கான கிளாரிஃபிகேஷனை விஜய் கொடுத்துட்றாருங்க. விஜயலட்சுமியோட இன்வெஸ்டிகேஷனில் இது வரைக்கும் எந்த ஒரு லீடுமே கண்டுபிடிக்கப்படவே இல்லைங்க. அதே சமயம் அந்த வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டில் இருக்கிறவங்கள யாரையுமே வெளியே விடாமல் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் மீடியாவும் இந்த வழக்கை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அவங்களே வீட்டை விட்டு வெளியே வந்து எங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்களா அது என்ன ஏதுன்னு கேள்வி கேளுங்க அப்படிங்கும்போது மீடியாவும் போலீஸை பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படின்றதுனால நாங்கள் சீக்கிரமாக இந்த குற்றவாளியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு இந்த தோட்டக்காரர்கிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த தோட்டக்காரர்கிட்ட நீங்கள் எப்படி இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது பரிமளாமா தான் எங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கொடுத்தாங்க, ஆரம்பத்தில் வேலை கேட்டு தான் வந்தோம், அவங்க தான் நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து தினமும் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு போகிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய வீட்லேயே ஸ்டே பண்ணி வேலை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்ட்டு இங்கேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த தோட்டக்காரர் சொல்கிறாருங்க. சரி உங்களுக்கு யாராவது மேலே டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு விஜயோட அம்மா மேலேயும் மாமா மேலேயும் டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த தோட்டக்காரர் சொல்கிறாருங்க. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜயோட அம்மாவும் மாமாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அவளை சும்மாவே விடக்கூடாது, அவளை இன்னைக்கு போட்டு தள்ளிடணும், அவள் கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ விஜயலட்சுமிக்கு விஜயோட அம்மா மேலேயும் மாமா மேலேயும் டவுட் வருதுங்க. ஏன்னா விஜயோட மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஸோ அந்த பொண்ணை தான் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் முடிவு எடுத்துருந்துருக்காங்க. ஆனால் விஜய் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் விஜயோட அம்மாவும் மாமாவும் பிளான் பண்ணி நம்ம பரிமளாவை போட்டு தள்ளிட்டு விஜய்க்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற பிளானில் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி சந்தேகத்தின் அடிப்படையில் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் அப்பேற்பட்ட ஆட்கள்லாம் கிடையாது, ஆரம்பத்தில் இந்த எண்ணம் இருந்தது உண்மைதான், அது மட்டும் இல்லாமல் நம்ம பரிமளா டிசூசா வந்து ஒரு கிறிஸ்டின் அப்படின்றதுனால நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பேசினது உண்மைதான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் காதலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஹிந்து மற்றும் கிறிஸ்டின் முறைப்படி ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் தோட்டக்காரரு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து யாரொருத்தவங்களோட கதையை முடிக்கிறத பற்றி பேசிட்டு இருந்தாங்களே அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க விஜயோட அம்மாவும் மாமாவும் சீரியல் அடிக்ட்டுங்க, முதல்ல இந்த சீரியலை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காட்சியை மட்டும் எடுத்து காட்டுறாங்க. ஸோ இந்த காட்சியை பற்றி தான் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே நின்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், இதை போய் கொலை பண்ணுறதா வந்து இவன் சொல்லி வச்சிருக்கான், இவன் நாங்கள் இவ்வளோ நாள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், எங்களையே இப்படி போலீஸில் போட்டு கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மாவும் நம்ம விஜயோட மாமாவும் தோட்டக்காரரை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க இந்த கொலையை பண்ணலை அப்படின்ட்டு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போயிட்டு தோட்டக்காரன்ட்ட உனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் மட்டும் சொல்லு, இல்லாட்டி சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் சமையல்காரக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட உங்களுக்கு யாராவது மேலே டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, டவுட் இருக்குது, ஆக்சுவலாக விஜயோட மாமா பொண்ணு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம விஜய் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கால் அமுக்கி விட்டுட்டு இருந்திருக்காரு, அதை வந்து இந்த சமையல்காரக்கா பார்த்துருந்துருக்காங்க. மேபி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு லிங்க் இருந்திருக்கலாம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி யோசனை பண்ணி பார்க்குறாங்க. விஜயை வந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னா விஜயோட மொத்த சொத்துக்களும் இந்த பொண்ணுக்கு கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த டிசூசாவோடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் கிடைக்கும், அதை வச்சு இவங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற பிளானில் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் விசாரிச்சா அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுது. சமையல்காரக்கா கிட்ட வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு இருக்கோம், எங்களை போய் நீங்கள் இப்படி நினச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் விஜய் வந்து அந்த பொண்ணுக்கு கால் அமுக்கி விட்டுட்டு இருந்தார் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ரூம்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. இந்த வேலைக்காரக்கா விஜய் வந்து அந்த பொண்ணுக்கு கால் அமுக்கி விடுறதை மட்டுமே பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து தப்பாக நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அந்த ரூமுக்குள்ளே மொத்த ஃபேமிலியுமே இருந்திருக்கும். அப்புறம் இந்த செக்யூரிட்டி இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட வந்து நீங்கள் சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு ஏதாவது வித்தியாசமாக பார்த்தீங்களா, சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த செக்யூரிட்டி சொல்கிறாருங்க, ஒரு 12:30 கேட்டு முன்னாடி ஒரு கார் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு, இங்கெல்லாம் கார் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், உடனே இந்த காரு அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ்லேயே கிளம்பி போயிடுச்சு, அப்புறம் கேட்டை லாக் பண்ணிட்டு நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து பார்க்குறேன், கேட் ஓப்பனில் இருந்தது, என்னடா இது கேட் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப லாக் பண்ணிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே மறுபடியும் ஓப்பனில் இருந்தது, ஸோ இந்த கேட்டில் வந்து வெல்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டை லாக் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி சொல்றாருங்க. அப்போ அந்த கேட்டுக்கு வெளியில் நின்று இருந்த அந்த கார் யாரோட இது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது ரியா அப்படின்ற பொண்ணோட இது அப்படின்னு தெரிய வருதுங்க. ரியா யார் அப்படின்னா இறந்து போன பரிமளா டிசூசாவோடைய கசினுங்க. ஸோ ரியாவோடைய செல்ஃபோனெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ரியாவும் ரியாவோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஃபோனில் யாரையோ ஒரு பொண்ணை போட்டு தள்ளுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. இப்போ ரியாவையும் ரியாவோட பாய் ஃப்ரெண்டையும் ஸ்டேஷனில் வச்சு அடி நடிக்கிறாங்க. இப்போ ரியா பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சோங்க, அந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணதே பரிமளா டிசூசா தான், நாங்கள் எப்படிங்க அவங்கள கொல்லுவோம், ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரிசனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ரியாவும் ரியாவோட பாய் ஃப்ரெண்டும் இந்த பப்ஜி விளையாடுறதுல கொஞ்சம் அடிக்டான ஆட்கள். அன்னைக்கு கேட்டு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு காருக்குள்ளே இவங்க கேமு தான் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி திட்டினதும் காரை எடுத்துகிட்டு போய் ஒரு சந்துக்குள்ளே வச்சு அங்கேயும் இவங்க 2 பேரும் கேம் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கேமில் வர ஒரு பிளேயரை தான் போட்டு தள்ள சொல்லி இவங்க 2 பேரும் கான்டாக்ட் பண்ணி ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்னோட கேமே நீயே விளையாடி அந்த பிளேயரை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஃபோனில் பேசியிருக்கா. இதுதாங்க அந்த கால் ரெக்கார்டில் இருக்குது. இவங்களுடைய கேமில் பார்த்தீங்கன்னா ரியா வந்து அந்த பிளேயரை பாய் ஃப்ரெண்டு கிட்ட போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறா. அதைத்தான் வந்து போலீஸ்காரங்க இப்படி மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் விஜய் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாரு. நிறைய ஃபோட்டோ ஆல்பம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. பரிமளா சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் இருக்குங்க. இதில் யாராவது மேலே டவுட் இருந்ததுன்னா கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ரியாவையும் ரியாவோட பாய் ஃப்ரெண்டையும் விட்டுருங்க. ஏன்னா அவங்க 2 பேர்த்தோட லவ் மேட்டர் வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்லேயே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்துட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு அவங்க ஜெயிலெலாம் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம விஜயலட்சுமியும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி வர சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இறந்து போன பரிமளாவோடைய மொபைலை கம்ப்ளீட்டாக ஆய்வு செஞ்சதன் மூலமாக 20 வருஷமாக அவங்க ஒரு சிம் கார்டு தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. பரிமளா இறந்து போகிறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி அவங்க மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு மர்ம நபர் கிட்ட இருந்து பரிமளாக்கு தொடர்ந்து மிரட்டல் வந்துட்டு இருந்திருக்குது. அதை பற்றி அவங்க வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை. அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் அந்த கால் வரவும் கிடையாது. பரிமளா இறந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பர் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த நம்பரை ட்ராக் பண்ண முடியல. அந்த வாய்ஸ் வச்சு அந்த மர்ம நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து அந்த நம்பரை ட்ராக் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயம் விஜய் வந்து ஃபோட்டோ ஆல்பம் கொண்டாந்து கொடுத்தார் இல்லையா, இதுதாங்க பரிமளா டிசூஸா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ். இதில் யாராவது மேலே டவுட் இருந்ததுன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு போனார் இல்லையா, அதில் யாராவது மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து விஜயலட்சுமி ஒருத்தங்களை ரவுண்ட் பண்ணுறாங்க, இவங்களை விசாரிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஒன்று கிடச்சிருக்குதுங்க, இந்த வாய்ஸ் யாருதுன்னு தெரியல, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வருது. நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற நபருடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜயலட்சுமி சொல்கிறாங்க, அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் சார், நான் போய் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது அப்போ தான் இந்த பரிமளா டிசூஸா சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு இதுக்கு முன்னாடியே ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குதுங்க. அதாவது நேரடியாக அவங்க இன்வால்வ் ஆகலைன்னா கூட ஒரு வழக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குதுங்க. அந்த வழக்கை பற்றி இப்போ உயர் அதிகாரி நம்ம விஜயலட்சுமி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட ஸ்டேஷனுக்கு வந்து ஒருத்தன் என்ன கொல்ல பார்க்குறான், காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்டலாம் கெஞ்ச ஆரம்பிச்சிருந்துருக்கான். யாரா நீ, யாரா அவனை கொல்ல பார்க்குறா அப்படிங்கும்போது அந்த கொலைகாரன் ஸ்டேஷனுக்குள்ளேயே நுழைஞ்சு அவனை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களாம் பிடிச்சி அந்த கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபருக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பரிமளாக்காக நடந்தது அப்படின்ற மாதிரி தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இந்த குற்றவாளி எங்கே இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதாவது பரிமளாக்கு கால் பண்ணி கொலை மிரட்டல் விட்டான் இல்லையா, அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற அந்த லொக்கேஷன் தெரிஞ்சு போச்சுங்க. உடனடியாக போலீஸ்காரங்க அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு அவனான பில்டிங்கு, அந்த பில்டிங்கில் ஒருத்தன் செத்து கிடக்கிறான். அவன் உயிரோடு இருக்கிறானா செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அவன் செத்து கிடக்கிறான், அதுவும் கொடூரமான முறையில் கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. உடனடியாக விஜயலட்சுமிக்கு இன்ஃபார்ம் பண்ண விஜயலட்சுமி அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இவங்க தேடிட்டு இருக்கிற குற்றவாளி இவனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் பரிமளா டிசூஸாவை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா எதுக்காக இவன் கொலை பண்ணா, அது மட்டும் இல்லாமல் இவனை கொலை பண்ணது யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்க. இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாம் உயர் அதிகாரிக்கு விஜயலட்சுமி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், மேடம் இங்கே ஒரு டெட் பாடி கிடக்குது, இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக அங்கே போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒருத்தன் இறந்து கிடந்தான் இல்லையா, அவன் பக்கத்தில் ஒரு டைரி ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கொடுக்குறாங்க. அந்த டைரி எடுத்து விஜயலட்சுமி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைரியில் பார்த்தீங்கன்னா பாப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதாவது முதல்ல ஒருத்தன் இறந்து கிடந்தான் இல்லையா, அவனோட பேர் பாப்பாங்க. அவனோட கதை தான் அந்த டைரியில் எழுதியிருக்கு. பாப்பாவை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறான். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஸ்கூல்லையும் படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் படிப்புக்கும் அவனுடைய அம்மாவுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பையனாக இருந்திருக்கிறான். ஆனால் கூட படிக்கிற பசங்களாம் எப்போ பார்த்தாலும் இவனோட முகத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது, அப்புறம் இவனோட புக்கை கிழிச்சு தூக்கி வீசிடுறது, அப்புறம் இவனோட சைக்கிளை டேமேஜ் பண்ணுறது அப்படின்னு தொடர்ந்து இவன் கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க. கேட்டால் எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இவனும் பார்த்தீங்கன்னா இதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எங்கள் அம்மா ஆசாசியாக வாங்கி கொடுத்த சைக்கிள், எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த புக்கு, இப்படிலாம் டேமேஜ் பண்ணாதீங்க, இதுக்கு மேலே டேமேஜ் பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். என்னையே அடிச்சிருவியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் இந்த பாப்பான்ற பையன்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருந்திருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பாப்பாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இது வரைக்கும் சாதாரண ஒரு பையனாக இருந்தவன் பாட்டில் உடச்சு அவனோட முகத்தை அவனே கீறிட்டு, இப்போ ஓகேவாடா, இப்போ என்னோட முகம் நல்லா இருக்கா, இதுக்கு மேலே என்னோட முகத்தை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டிருக்கான். இதுக்குள்ள எங்கள் அம்மா ஆசாசியாக வாங்கி கொடுத்த சைக்கிளையும் புக்கையும் வந்து உடச்சிங்க கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மேலே போய் மொத்த கோவத்தையும் இறக்கியிருக்கிறான். அந்த பாட்டிலால் குத்தி கொலை பண்ணிட்டான். ஸோ சின்ன வயசுலேயே கொலை பண்ணதுனால அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் பாப்பாவோடைய அம்மா அப்போவே இறந்து போயிட்டாங்க.
இழந்துட்டாங்க. ஸோ பாப்பா பண்ண சின்ன தப்புனால அவங்க அம்மாவையும் இழந்துட்டான். அதுக்கப்புறம் 7 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வரும்போது வெளியே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அங்கங்கே குப்பை பொறுக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிட்டு தான் இந்த பாப்பா வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பரிமலா டிசோசாவை இவன் பார்த்துருந்துருக்கிறான். பரிமலா பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இனிமேல் பரிமலா தான் நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பரிமலா வந்து நின்று பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கிறான். ஸோ நம்ம அம்மாவையே பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. அப்புறம் சோமு அப்படின்ற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பரிமலாக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். பரிமலா போகிற இடம் வர இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறன்ற பேரில் ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்கிறான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாக்கு தெரிய வந்திருக்குங்க. நம்ம அம்மா கிட்ட போய் இவன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக டார்கெட் பண்ணி ஒரு கொக்கியை வச்சு போட்டு அடின்னு அடிச்சிருந்துருக்கிறாருங்க. ஸோ வழி தாங்க முடியாமல் தான் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சைக்கோ என்னை அட்டாக் பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போயிருந்திருக்கிறாரு. இதை தான் பார்த்தீங்கன்னா உயரதிகாரி சொல்லியிருந்திருப்பாரு. அதாவது பரிமலா டிரெக்டாக இன்வால்வ் ஆகாத ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வழக்கு இந்த வழக்கு தாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்து ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. இந்த உயர் அதிகாரி யாரா நீங்கள் உங்கள் 2 பேருக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பாப்பா வந்து சொல்கிறான் என்னை ஊருக்குள்ளே சைக்கிள் பாப்பான்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. நீ யாரா அப்படின்னு கேட்க என் பேர் பெட்ரோல் சோமு அப்படின்னு சொல்கிறான். என்னடா பேர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்போ தான் இந்த பாப்பா சொல்கிறான் என்னோட அம்மா கிட்டே அவன் ப்ரப்போஸ் பண்ணான், அதனால தான் இவனை போட்டு வெளுவெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. உன்னோட வயசு என்னடா அப்படின்னு கேட்க பாப்பா பார்த்தீங்கன்னா 28 அப்படின்றான். அப்புறம் அவன்கிட்ட சோமு கிட்ட போயிட்டு ஏன்டா அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி திட்ட. அப்போ தான் சோமு சொல்கிறான் நான் ஒன்றும் வயசானவங்க கிட்டலாம் போய் ப்ரப்போஸ் பண்ண கிடையாது, நான் 25 வயசு பொண்ணு கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா பரிமலாவை தான் அம்மான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த சைக்கிள் பாப்பான்றவன் பரிமலாவை அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த பஞ்சாயத்து ஆயிருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்டேஷனில் வச்சே ஒருத்த மேலே கை வச்சிருக்கான், கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிள் பாப்பாக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அம்மா போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஆசையில் பரிமலாவை பார்க்கறதுக்காக இந்த சைக்கிள் பாப்பா வந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் பரிமலாவோட ரூம்குள்ளே ஏதோ நடந்துட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்குங்க. உடனடியாக இந்த சைக்கிள் பாப்பா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு. அப்படி அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது பரிமலா அங்கே கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை பண்ணது யாருன்னே தெரியல. அப்புறம் இந்த சைக்கிள் பாப்பா பார்த்தீங்கன்னா அவர் தங்கியிருக்கிற அந்த அமனனான பில்டிங்கில் வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு அழுதுகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ தான் அந்த இடத்துக்கு ஒரு குரூப் வந்திருக்குதுங்க. ஸோ அந்த ஒரு குரூப் தான் பார்த்தீங்கன்னா பரிமலா டிசூசாவை கொலை பண்ணியிருக்குது. அவன் வேற யாரும் கிடையாது, இந்த பெட்ரோல் சோமுன்னு ஒருத்தர் தான் பார்த்தீங்களா இந்த பரிமலா பின்னாடி சுற்றிக்கிட்டு அவனுடைய அண்ணங்காரன். ஸோ என்னுடைய தம்பியை வந்து நீ ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிட்டல, அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக பரிமலாவை போட்டு தள்ளிட்டேன், இப்போ நான் உன்னையும் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிள் பாப்பாவை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறான். இந்த சைக்கிள் பாப்பாவுக்கு சம்மக்கம் வந்துடுது. அந்த அம்மாவையும் இழந்துட்டோம், இந்த அம்மாவையும் இழந்துட்டோம், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு இருந்திருக்கிறாருங்க. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் சோமுவோட அண்ணன் வந்து சைக்கிள் பாப்பாவோடைய வயிற்றுலேயே கத்தியால் குத்திடுறாரு. ஆனால் சாவறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி இந்த பெட்ரோல் சோமோட அண்ணன் தலையில் போட்டு சாவடிச்சிட்டு தான் இவரும் செத்து போயிருந்திருக்கிறாரு. ஆனால் சாவறதுக்கு முன்னாடி கூட இந்த எண்டிங் எல்லாத்தையும் டைரியில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருந்திருக்கிறாரு. ஸோ இந்த கதையை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம விஜயலட்சுமி படிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே பரிமலா டிசூசாவை கொலை பண்ணது அவங்களோட ஃபேமிலியெல்லாம் கிடையாது. பரிமலாவோட டிசூசா வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாத 2 பேர் வந்து அவனுங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு கடைசியில் பரிமலா டிசூசாவை போட்டு தள்ளிட்டாங்க. பரிமலா டிசூசாக்கே நாம் ஏன் சத்தம் அப்படின்னே தெரியாது. அவங்க ஆன்மா இதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? எண்ட் ஆஃப் த டே கிரிமினல் இறந்து போனதுனால இந்த கேஸும் க்ளோஸ் ஆகுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Love you guys. Take care and cheers.